நம்ம சின்ன வயசுல இருந்து குட்டி கதைகள் நிறைய சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அதுல நல்ல நல்ல பண்புகள்லாம் இருக்கும். பட் காலப்போக்குல நம்ம அந்த பண்புகளை மறந்துடுறோம். ஆனா அந்த குட்டி கதை மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருந்தானா. அந்த ஆடு மேய்க்கிற பையன் என்ன பண்ணுவானாக்கா, ஆடுகள் மேய்க்கும் போது போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஓனாய் வந்துருச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அடிக்கடி கத்துவானா. சோ உடனே அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டு கம்பு வேல் கம்பு எல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்து பார்த்தாங்க, அங்க ஓனாய் இருக்கு. சோ இவன் கை தட்டி மத்தவங்க சிரிப்பான், ஏமாந்து போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். இதே மாதிரி நிறைய தடவை பண்ணிக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா உண்மையே ஓனாய் வந்துருச்சு. அப்போ ஓனாயை காப்பாத்தும் போது யாருமே வரலையா. சோ வந்த ஓனாயும் அவங்களோட ஆடு எல்லாத்தையும் தின்னுட்டு சாவடிச்சுட்டு போயிடுச்சு. அப்பதான் ஒண்ணு ரியலைஸ் பண்ணா, நம்ம போய் சொன்னது எவ்வளவு பெரிய தவறுன்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு பல பேர் உங்களோட வாழ்க்கையில சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கிறதோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான். நீங்க இந்த மாதிரி போய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னாக்கா நம்பிக்கை யாருக்கிட்டையும் வராது. நாளைக்கு உண்மையிலே உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாக்கா யாரும் உதவி வந்து நிக்க மாட்டாங்க. சோ இந்த ஒரு குட்டி கதையை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பொய் சொல்றதை ஸ்டாப் பண்ணுங்க.